ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 22/4/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு விசித்திர தந்தையின் மூலமாக விசித்திர படிப்பு மற்றும் விசித்திர பிராப்தி. இன்று ஆன்மீக தந்தை தன்னுடைய ஆன்மீக குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. ஆன்மீக தந்தை ஒவ்வொருவரிடமும் எந்த அளவு ஆன்மீக சக்தி நிரம்பி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த அளவு குஷினுடைய சொரூபம் ஆகியிருக்கிறாங்க. ஆன்மீக தந்தை அழியாத குஷினுடைய பொக்கிஷத்தை குழந்தைகளுக்கு பிறப்புரிமையாக கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆஸ்தியை, அதிகார உரிமையை வாழ்க்கையில எந்த அளவு பிராப்தி செஞ்சிருக்கிறாங்க. குழந்தையாக இருக்கிறவங்க பொக்கிஷங்களுடைய அதிபதியாக ஆகியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. தந்தை வள்ளல் அனைத்து குழந்தைகளுக்கும் முழுமையான அதிகாரத்தை கொடுக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுடைய தாரணையினுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அதிகாரியாக ஆகிறாங்க. தந்தைக்கோ அனைத்து குழந்தைகளுக்காக ஒவ்வொரு ஆத்மா அப்படிங்கிற குழந்தை எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பி அநேக ஜென்மங்களுக்காக சம்பூர்ண ஆஸ்தியினுடைய அதிகாரியாக ஆயிடணும் அப்படிங்கிற அந்த ஒரே நல்ல எண்ணம் தான் இருக்குது. அந்த மாதிரி பிராப்தி செய்வதனுடைய ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கும் குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஒவ்வொரு சிறிய பெரிய குழந்தை, வாலிபர் மற்றும் வயோதிகர், இனிமையான தாய்மார்கள், படித்திருந்தாலும் சரி படிக்காவிட்டாலும், உடலால் பலமற்ற இருந்தாலும் சரி, ஆத்மாக்கள் எவ்வளவு பலம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. ஒரு பரமாத்மா மேலே உள்ள அன்பு எவ்வளவு இருக்குது. நான் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ற அனுபவம் இருக்குது. பாப்தாதாவும் அந்த மாதிரி அனுபவி ஆத்மாக்களுக்கு முழு ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கும் குழந்தைகளே, எப்பொழுதும் நினைவு செய்வதில் நீடூழி வாழ்க, எப்பொழுதும் சுகம் சாந்தியின் பிராப்தியில் வளர்ந்து கொண்டே இருங்க, அழியாத குஷினுடைய ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருங்க. மேலும் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்கள் அப்படிங்கிற தனது ஆன்மீக சகோதரர்களுக்கு சுகம் சாந்தியை அடைவதற்கு சகஜ வழியை சொல்லி அவங்களையும் ஆன்மீக தந்தையின் ஆன்மீக ஆஸ்தியை உரியவராக ஆக்குங்க. ஆன்மீக தந்தையினுடைய ஆன்மீக ஆஸ்திக்கு உரியவராக ஆக்குங்க அப்படிங்கிற அந்த வரதானத்தை தான் கொடுக்குறாங்க. நம்ம அனைத்து ஆத்மாக்களும் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரே வீட்டை சேர்ந்தவங்க, ஒரே உலக நாடக மேடையில் வாழ்க்கைங்கிற பாகத்தை ஏற்று நடிக்கும் நடிகர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு பாடத்தை அனைவருக்கும் கற்பிங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அனைத்து ஆத்மாக்களாக நமக்கு ஒரே இயற்கையான குணம் அமைதி மற்றும் தூய்மை. இதே பாடத்தின் மூலம் சுய பரிவர்த்தனை மற்றும் உலக பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கீங்க. மேலும் நிச்சயம் அது நடக்கும். அவ்வளோதான். சுலபமான விஷயம்தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. கடினம் இல்லையே. படிப்பறிவு இல்லாதவங்க கூட இந்த பாடத்தின் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா படைப்பவர் விதையை தெரிந்து படைப்பவர் மூலமாக படைப்பை இயல்பாகவே தெரிஞ்சிருக்கிறாங்க. அனைவரும் ஞானம் நிறைந்தவர் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. முழு படைப்பை படைத்தவர் மற்றும் படைப்பின் 3 வார்த்தைகளை மட்டும் படிச்சிட்டீங்க. ஆத்மா, பரமாத்மா மற்றும் படைப்பு சக்கரம். இந்த 3 வார்த்தைகளினால என்னவாக ஆயிட்டீங்க? என்ன சான்றிதழ் கிடைச்சிருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க. பிஏ எம்ஏன்னு சான்றிதழ் கிடைக்கல, ஆனால் திரிகால தரிசி, அதாவது 3 காலங்களை தெரிந்தவங்க, ஞான சொரூபம் அப்படிங்கிற இந்த பட்டம் கிடைச்சிருக்குதான் இல்லையா? மேலும் வருமானத்துக்கான ஆதாரம் என்ன இருக்குது? என்ன கிடைச்சிருக்குது? சத்தியமான ஆசிரியர் மூலமா பல ஜென்மங்களுக்கு அழியாத அனைத்து பிராப்திகளுடைய உத்தரவாதம் கிடைச்சிருக்கு. பொதுவாக எப்பொழுதும் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாய், செல்வந்தனாக இருப்பாய் அப்படின்னு ஆசிரியர் உத்தரவாதம் கொடுப்பது கிடையாது. அவரோ கற்பித்து தகுதியானவராக ஆக்கி விடுகிறார். குழந்தைகள் உங்களுக்கு அல்லது இறை மாணவர்களுக்கு தந்தை ஆசிரியர் மூலமா தற்சமயத்தினுடைய ஆதாரத்தில் 21 ஜென்மங்கள் சத்தியுகம் திரேதாயுகத்தில் நிரந்தர சுகம் சாந்தி, செல்வம், ஆனந்தம், அன்பு நிறைந்த பரிவாரம் கண்டிப்பாக கிடைக்கும். பாபா சொல்கிறாங்க, கிடைக்கும் என்பது கிடையாது, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த உத்தரவாதம் இருக்குது. ஏன்னா அழியாத தந்தை, அழியாத ஆசிரியர் ஆகிய நல்ல அழியாதவர் மூலமாக கிடைக்கும் பிராப்தியும் அழியாதது.
ஆகவே நான் சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர் மூலமாக அனைத்து பிராப்தியினுடைய அதிகாரத்தை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற இந்த குஷி நிறைந்த பாடலை பாடிக்கிட்டே இருங்க. இதைத்தான் விசித்திர தந்தை, விசித்திரமானவர்கள், மேலும் விசித்திர படைப்பு, விசித்திர பிராப்தி அப்படின்னு சொல்றது. பாபா சொல்றாங்க, யாராவது எவ்வளவுதான் படித்தவங்களாக இருந்தாலும் இந்த விசித்திர தந்தையின் மற்றும் ஆசிரியனுடைய படிப்பு மற்றும் ஆஸ்தியை தெரிஞ்சிக்கவே முடியாது. படங்களை வரையவும் முடியாது. எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இவ்வளோ பெரிய உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, ஆசிரியர், மேலும் எங்கே கற்பிக்கிறார், மேலும் யாருக்கு கற்பிக்கிறார், எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறார். மனிதனை தேவதை ஆக்கும், சதா காலத்துக்கும் சரித்திரவானாக ஆக்கும் படிப்பு, சதா காலத்துக்கும் சரித்திரவானாக மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய படிப்பு. மேலும் படிக்கிறவங்க யாரு? யாருக்கு வேறு யாரும் கற்பிக்க முடியாதோ அவங்களுக்கு தந்தை கற்பிக்கிறார். யாருக்கு உலகம் கற்பிக்க முடியுமோ தந்தையும் அவங்களுக்கு கற்பிக்கிறார் என்றால் அது என்ன பெரிய விஷயம்? நம்பிக்கையற்ற ஆத்மாக்களைத்தான் நம்பிக்கைக்கு உரியவராக ஆக்குகிறார். நம்பிக்கையற்ற ஆத்மாக்களைத்தான் நம்பிக்கைக்கு உரியவராக ஆக்குகிறார். அசம்பவத்தை சம்பவமாக ஆக்குறார். ஆகவே தான் உன்னுடைய காரியம், நீ கூறும் வழியை நீ மட்டும் அறிவாய், உனக்குத்தான் தெரியும் அப்படின்னு வர்ணிச்சிருக்கிறாங்க. பாப்தாதாவும் நம்பிக்கையற்றவர்களிலிருந்து நம்பிக்கைக்கு உரியவர் ஆகும் அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறாங்க. வாங்க வாங்க, தந்தையின் வீட்டின் அலங்காரமே வாங்க, வருக வருக அப்படின்னு வரவேற்கிறார். நல்லது. எப்பொழுதும் தன்னை சிரேஷ்ட பிராப்தியினுடைய அதிகாரி அப்படின்னு அனுபவம் செய்யும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு ஒரு ஜென்மத்தில் அநேக ஜென்மங்களுடைய பிராப்தியை சேமிப்பு செய்யக்கூடிய ஞான சுரூப குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஒரு பாடத்தை படிக்கும் மற்றும் கற்பிக்கும் சிரேஷ்ட குழந்தைகளுக்கு எப்பொழுதும் வரமளிக்கும் வள்ளல் தந்தையினுடைய வரதானங்களில் வளர்ந்து கொண்டிருக்கும் பாக்கியவான் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.